வெல்கம் டு சாய் சிம்பிள் சமையல். இன்றைக்கி நாம் ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி புதினா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 1 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிடலாம். அரிசி நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இதை ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 4 கப்பு தண்ணி ஊற்றி அதை நல்லா சூடு பண்ணிடலாம். இப்போ தண்ணி சூடாகிறதுக்குள்ளே நம்ம புதினா ரெடி பண்ணிடலாம். இப்போது புதினா மசாலா பண்ணுறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடாகட்டும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன சைஸ் வெங்காயமும் ஒரு 10 சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயமும் எடுத்துருக்கிறேன். வெறும் சாம்பார் வெங்காயம் போட்டு செய்கிறதுனாலும் நல்லாயிருக்கும். இது கூட 3 பச்சை மிளகாவை உடச்சி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த எண்ணெய்க்குள்ளே சேர்த்துடலாம். ஒரு சின்ன சைஸ் இஞ்சி இதையும் இது கூட சேர்த்துடலாம். கட் பண்ணி போட்டுடலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பெருசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி செய்கிறதுக்காக 1 கட்டு புதினாவை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது மொத்தமாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கைப்பிடி அளவு வரும். அப்படி எடுத்தோம்னா இந்த புதினாவை இதுக்குள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. புதினா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டோம். அந்த கேப்பில் பாருங்கள், நம்ம சாதம் வேகிறதுக்காக தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா சூடாகிட்டு இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்க இந்த 1 கப்பு பாஸ்மதி ரைஸை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே அரிசி கழுவிட்டோம், அதனால் அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே நமக்கு வெந்துடும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஹாஃப் பாயிலாக இருக்கும்போதே நம்ம அதை எடுத்து வடிச்சிடணும். முழுசாக வேக வைக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு ரைஸ் நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ ரைஸ் வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா கூட 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்தோம்னா கொஞ்சம் ஒரு புளிப்பு டேஸ்ட்டும் சேர்ந்து கிடைக்கும். அதுக்காக தான். இல்லைன்னா வெறுமனே அந்த மசாலா மட்டும் அரைச்சிக்கோ. இந்த மாதிரி ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அரிசி போட்டு கிட்டத்தட்ட 3 நிமிஷம் ஆச்சு. நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், ரைஸ் இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ஹாஃப் பாயிலோட கொஞ்சம் அதிகம், அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடித்து விட்டுடலாம். இப்போ சாதம் வடிகிறதுக்குள்ளே நம்ம மசாலாவை தாளிச்சிடலாம். அதுக்கு முதல்ல கடாய் வச்சுட்டு சூடானதும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் விருப்பம் இல்லைன்னா எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் அதில் ஒரு 1 இன்ச்சு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கிராம்பு சூடானதும் அதில் ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி லேசாக நிறம் மாறினதும் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலாவை சேர்த்து சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ் லேசாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஏற்கனவே வதக்கிட்டோம். சும்மா மிக்ஸ் பண்ணி விடுங்க போதும். இது கூட நம்ம ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வடித்து விட்ட சாதத்தை எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நம்ம வடித்து விட்ட போது எப்படி அரிசியாக இருந்தது. இப்போ அந்த ஸ்டீம்லேயே நம்ம வடித்து விட்ட நேரத்தில் அந்த ஸ்டீம்லேயே நல்லா அரிசி வெந்து சாதம் நல்லா எப்படி உதிரியாக இருந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ரைஸை நம்ம அந்த மசாலாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம்.
பாஸ்மதி ரைஸை இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அழுத்தி கலராதீங்க. இப்படி எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரைஸ் உடையாமல் நிலமாக அழகாக இருக்கும். பாருங்கள், ரொம்பவே சுவையான புதினா ரைஸ் தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.